இருப்பிடமே எங்கள் தந்தையே நிலைகின்ற முறையில் இருக்கின்றோம். உமது ஆவியினால் எங்கள் உள் மனதில் நாங்கள் வலியும் சக்தியும் பெற அருள் புரியும். விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்ள செய்தல்லும் அன்பை எங்கள் வாழ்வுக்கு அனைவரும் அவர்களை அதன் அடைப்படியுமாக அமைய எங்கள் மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உயிர்ந்துணர செய்தல்லும் அறிவு கடந்த அன்பினால் நாங்கள் நிரப்பப்பட்டு முழு நிறைவடைய நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக அழியா புகழும் இமையும் என்றென்றும் தலைமுறையிலும் ஒலிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எங்கள் பாவனுக்காயப்பட்ட திருமகனின் வழியாக அன்பை பொழிய திருளம் கொண்டீரே. அதே அன்பை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த எங்கள் புரியுமாறு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த இயேசுவே, உம் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை அவரவர் கருத்துக்களை இப்பொழுது நாம் நினைவு கூறுவோம். அதை நம்மைக்கு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி. இரக்கத்தோடு எங்கள் அன்பான இயேசுவே, நீரின் சரணம் என்று ஓடி வந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்ப துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மண்டாட்டுக்களை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கின்றோம். ஆயினும் உன் விருப்பத்தின்படி ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவிடாவிடினும் மனமுடைந்து விடாமல் மொய் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் சுத்தத்திற்கு அமைந்து நடக்க எங்கள் அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஓ இயேசுவின் திருதியமே, நாங்கள் கொடுப்போம் இந்த திருவலி வழியாக எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இவளையை தள்ளிக்கு அர்ப்பணித்து எங்கள் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும்.
பிரேசர் ஜேக்கப் என்பவருடைய பிறந்தநாள் நன்றி பலியாகும். ரபேக்கா செல்வம் என்பவருடைய நன்றி பலியாகும். செல்சியா செல்வம் என்பவருடைய நன்றி பலியாகும். பெரிடி குடும்பத்தினருடைய நன்றி பலியாகும். ஆண்டனி செல்வராஜ் குடும்பத்தினுடைய நன்றி பலியாகும். கேனோ கல்லை என்பவருடைய முதலாவது பிறந்த நாள் நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கடவுள் இவர்களுக்கு செலுத்திய எல்லா நலன்களுக்கும் நன்றி சொல்லுகிற வேளையில் கடவுளுடைய காக்கின்ற கரம் இவர்களுக்கு எந்நாள் பக்கபலமாக இருந்து வழிநடத்திட இவர்களுக்காக நாம் வேண்டுவோம். மேலும் இறைவனிடம் சேர்ந்த ஞானப்பிரகாசம், ரைமன், ஜோசப் டிமெல்லோ, செல்வகுமார், சந்தியாகோ, ஆண்ட்ரூ அமல்ராஜ் என்பவருடைய 2வது ஆண்டு நினைப்பலியாகவும், அனிதா குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், ரூபன், ஹெலமேரி, அமல நிக்கோலா, அல்லான் லூத்தம்மா, ட்ரேசர் ஜோசப், குளோரி பால்ராஜ், அருள் தந்தை மைக்கேல் ரவிராஜ், ஃபாத்திமா ராணி, பிலிப் ஜோசப், விஜயநாதன், அந்தோனி செல்வராஜ் குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் பலியில் வேண்டுவோம். இறைவனுடைய இறக்கம் இந்த ஆன்மாக்களுக்கு கிடைக்க பெற்று இவர்கள் வாழ்வீட்டை சொந்தமாக்கிக் கொள்ள இப்பலியில் இந்த ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இதயத்தை நாடி வந்திருக்கிறோம். அவருடைய இதய வாசல் திறந்து நாம் அனைவரும் அவருடைய இதயத்தில் அடைக்கல் போவதற்காக வந்திருக்கிறோம். அன்பு நிறைந்த அவருடைய இதயம் நம் ஒவ்வொருவருக்கு ஆறுதலாக இருக்கட்டும். இந்த நாளில் நாம் விரும்பி தேடுகின்ற நலன்களை இயேசுவின் இதயத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வர வேண்டி இப்பலியில் நம் ஒவ்வொருவருக்காக நாம் வேண்டுவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களையும் குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனவருந்தை மன்னிப்பு வேண்டுவோம். இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பான உம் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணகப் படைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து தூங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றித்து இறைவனாக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். வானதூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அதை அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றாதவாறு செய்தார். இதன் பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணையை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்த இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டுக்கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன. இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூலில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்துக்கு இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தமக்கு இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எறியப்பட்டன. இந்த நெருப்பு எரிய 2ஆம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டோர் நெருப்பு ஏரியில் எறியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன. கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்கு ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. படகளின் ஆண்டவரே, என் அரசு,
என் கடவுளே, உமது வீடுகளில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடம் கிடைத்துள்ளது. பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பெயர் பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டு இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேர் பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகிறார்கள். பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையால் இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்காய் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தொகுப்பு 21 இறை வார்த்தைகள் 29 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் உவமை சொன்னார். அத்திமரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர் விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறு இவை நிகழ்வதை காணும்போது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எல்லாவற்றையும் இயேசுவின் இதயத்திடம் விட்டுவிட்டு மீண்டும் மகிழ்ச்சியால் தொடங்குங்கள். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, காலத்தின் அறிகுறிகளை கண்டுகொள்வதற்கு நம்முடைய கண்கள் திறந்து வைக்கப்பட வேண்டும். அக்குறிகள் கற்றுத்தருகிற வாழ்வின் பாடங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய இதயத்தையும் திறந்து வைக்க வேண்டும் என்பதை இறைவன் இன்று நமக்கு அழைப்பு தருகிறார். பல நேரங்களில் எல்லாம் சரியாகத்தானே போய்கொண்டிருக்கிறது என்கிற இறுக்கம் நிறைந்த மனநிலை நம்மை ஆக்கிரமிப்பதினால் புதிய சிந்தனைகளை, புதிய மாற்றங்களை தேடி நாம் பயணிப்பதில்லை. நல்லது எது என கண்டுகொள்வதற்கு நம்மால் தேடி வருவதற்குரிய பார்வைகளை கொண்டிருக்கவும் முடியவில்லை. எனவே அறிகுறிகளும் அடையாளங்களும் வாழ்வுக்கான பாடங்களை நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றன என்பதை
இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுத் தருகின்றன. இந்த நற்செய்தி வாசகத்திலே அத்திமரமோ அல்லது வேறு எந்த மரமோ தளிர் விடும் பொழுது கோடை காலம் வந்துவிட்டது என்று கண்டுகொள்கிறீர்களே என்கிற கேள்வியோடு தொடங்குகிற ஆண்டவர், இறை ஆட்சி நெருங்கி வருவதை ஏன் உங்களால் கண்டுகொள்ள முடியவில்லை என தனது ஆதங்கத்தை கற்றுத் தருகிறார். இதனுடைய தொடர்புடைய முதல் வாசகத்தை பார்க்கிற பொழுது, நல்லது செய்கின்ற வாழ்வின் முதலை அரியணையில் வீற்றிருக்கிறவர் முன்னால் வைக்கப்படுகிறது. நல்லது செய்கிறவர்கள் கடவுளோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். தீயன செய்பவர்கள் வெளியிலே பாதாளத்தில் விரட்டப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கிற பொழுது, அன்பிற்குரியவர்களே, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடும் நமக்கான பலனை நமக்கு சேகரித்துக் கொண்டே இருக்கும். நாம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தீய செயலும் நமக்கான பின்விளைவை சேகரித்துக் கொண்டே இருக்கும். எனவே மாற்றங்கள் என்பது காலத்தின் அறிகுறி. புதிய பார்வை, புதிய எண்ணங்கள், புதிய சிந்தனைகள் இவைகளை உருவாகிக் கொண்டிருக்கிறவர்களால் மட்டும்தான் தங்களுடைய தீய எண்ணங்களிலிருந்து, தீய செயல்பாடுகளிலிருந்து விலக முடியும் என்பதை இயேசு நமக்கு நினைவுபடுத்துகிறார். எனவே எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது என்கிற அந்த இறுக்கமான மனநிலையில் இருந்து வெளியே வந்து என்னை புதுப்பித்துக் கொள்வதற்கும், என்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் இன்னும் என்ன இருக்கிறது என்கிற தேடுவதற்குரிய ஏக்கத்தை, தேடலை ஆண்டவருடைய இதயம் நமக்கு தருகிறார். எனவே இயேசுவின் இதயத்தில் நாம் தஞ்சமடைய வேண்டும் என்று நம்மை சரணாகதி அடைவதற்காக வந்திருக்கிறோம் என்றால், அந்த இதயம் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறது, அந்த இதயம் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் அந்த இதயம் நம்மிடம் எதிர்பார்க்கிறது, உன்னை நீ புதுப்பித்துக் கொள், புதிய விண்ணகத்தில், புதிய மண்டகத்தில் உனக்கான இடம் வேண்டும் என்று சொன்னால் உன்னை நீ தயார்படுத்திக் கொள் என்கிற எதிர்பார்ப்பை அந்த இதயம் நமக்கு அழைப்பு விடுவிக்கிறார். எனவே இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமானவர்களால் வாழ்வதற்கு வந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் கண்களை அகல திறந்து பார்ப்போம், கொஞ்சம் நம்முடைய இதயங்களை திறந்து வைப்போம். இந்த உலகத்தின் அறிகுறிகள் நமக்கு கற்றுத் தருகிற வாழ்வின் பாடங்கள் என்ன? நீ நல்லது செய்து கொண்டிருக்கிறாயா? நல்ல பாதையில் நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாயா? உனக்கான பயணம் சரியானதுதானா என்பதை கண்டுகொள்வதற்கு மீண்டும் மீண்டும் இயேசுவின் இதயம் நமக்கு அழைப்பு தந்து கொண்டே இருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கு நாம் தான் முன் வர வேண்டும். எனவே இயேசுவின் இதயம் அளவற்ற அன்பை கொண்டிருக்கக்கூடியது. இயேசுடைய இதயம் மிகவும் இரக்கத்திற்குரியது. எனவே அந்த இதயம் இரக்கத்தை, அன்பை தாராளமாக பொழிவதனால மீண்டும் மீண்டுமாக நமக்கான வாய்ப்புகளை அவர் தந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த வாய்ப்புகளை உள்வாங்கிக் கொள்வோம். எனவே நம்மை புதுப்பித்துக் கொண்டு புதிய மன்னரும் புதிய விண்ணகம் என்கிற அவருடைய அன்பின் வீட்டிற்கு நாம் சொந்தக்காரர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய பழையனவற்றை விட்டுவிட வேண்டும். எது வாழ்வுக்கு ஒத்து வராதோ அவற்றையெல்லாம் தூக்கி வீசி எறிய வேண்டும். எனவே எவையெல்லாம் வாழ்வுக்கு ஒத்து வராதோ, எவையெல்லாம் நன்மைத்தனத்திற்கு எதிரானவையாக இருக்கின்றனவோ அவைகளை தூக்கி வீசி எறிகிற பொழுது புதிய எண்ணங்கள், புதிய பார்வைகள் நம்மை அலங்கரிக்கும். எனவே நம்முடைய இதயத்தை அலங்கரிக்கக்கூடிய தூய்மையான எண்ணம், தூய்மையான பார்வை, நன்மை நிறைந்த வாழ்வின் செயல்பாடுகளால் நம்மை அலங்கரித்துக் கொள்வதற்கு, நம்முடைய இதயத்தை அலங்கரித்துக் கொள்வதற்கும் கடவுள் நம்மை அழைக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம். எனவே அன்னை தெரசா சொல்வது போல எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவின் இதயத்திடத்தில் இருந்து புதிய வாழ்க்கையை மகிழ்ச்சியால் தொடங்குங்கள் என்கிற அந்த அறைகூவலுக்கு செவிமடுத்துக் கொள்வோம். எனவே எவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு எது வாழ்வுக்கு ஒத்து வருகிறதோ அவற்றால் மட்டும் நம்முடைய இதயத்தை அலங்கரித்துக் கொள்வோம். எல்லாவற்றையும் இயேசுவின் இதயத்திடம் விட்டுவிட்டு மீண்டும் மகிழ்ச்சியால் வாழ்க்கையை தொடங்குவோம். எழுந்து நிற்போம். உங்கள் பதிலுரை. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே,
மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த பிரான்சிஸ் பேராயர் குருக்கள் கண்ணியர் வேத பலியிடப்படும் இல்லத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளை திகழவும் இறையரச பரப்பாயிராதாரம் உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதய படங்களை இல்லங்களில் நிறைவடைப்படும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போ இயேசுவின் திறப்பான ஆசிரியை பெற்று துயரமின்றி விசுவாசம் ஜெபம் தன்னலமற்ற அன்பு ஆகியவற்றின் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளை விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திருதும் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவராத்திரியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திருத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்துக்காக மனமாக வேண்டுவோம். நம்முடைய வேண்டுதல்களை கேட்கின்ற இறைவன் இப்பொழுது நாம் ஒப்பு கொடுத்த எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவி சாய்ப்பாராக. அவரே நமக்கான எல்லா அருள்வரங்களையும் தந்து காத்திடுவாராக. என் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நேர்மையுள்ள உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நன்மனதோடும் உமது திருப்பாதத்தில் பணிபுரிய வேண்டுகின்றோம். ஆனால் பலவீனர்களான நாங்கள் சோதனைகளால் அழைக்கழிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து உம் திருமகனின் இதயத்தை புண்படுத்தி இருக்கிறோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்தும் திரும்ப நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவி சாய்த்தருளுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனம் கருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே வருவே உன்னன் வெள்ளினை கருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே மனம் கருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே. அன்புக்குரியவர்களே, என்னுடைய உங்களுடையமான கல்வாரிகள் எல்லாம் இறைவனுக்கு எதிராக மடிமதாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும்
நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்த திருமகனுடைய இதயத்தில் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி, எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை, இன்னும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாள் நிமிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். புத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீர் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்தினர் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் மோந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து உமது ஆட்சியை புகழ்ந்து மொழிவின்றி பாடுவதாவது. அன்புக்குரியவர்களே, நற்கருணை மன்றாட்டிலே ஒப்புரவுக்கான நற்கருணை மன்றாட்டை நாம் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறோம். பலவீனங்களை நீக்கி ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்வையும் இதயத்தை புதுப்பிப்பதற்கான ஆற்றல் மிகு வார்த்தைகளை இந்த நற்கருணை மன்றாட்டு வழியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உமது பெயரால் வருகிற ஒரு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வாழ்த்துகின்றோம். மனிதனை மீட்கின்றது உமது அருள்வார்கள் அவரை, பாவிகளை அரவணைக்கும் கைகள் அவரை, நாங்கள் உமது அமைதியை கண்டடையும் வழியும் அவரை. ஆண்டவர், எங்கள் பாவங்களால் நாங்கள் உண்மை விட்டு விலகிச் செல்கின்றோம். உம்மோடு ஒப்புரவாகிட நீரை எங்களை மீண்டும் வழி நடத்துகிறீர். நாங்கள் மனம் திரும்பி உம்மிடம் வரவும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் எங்களுக்காக சாவுக்கு நீர் கையளித்தும்
இந்நாளில் திருமகனின் உடலும் இரத்தமுமாக மாறுவனமாக. இம்மறைப்பொருள்களை கொண்டாடும் போது அவரது கட்டளையை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் எங்களுக்கு விடுதலை அளிக்க தம் உயிரை கையளிக்கும் முன் பந்தியில் அமர்ந்திருக்கையில் அப்பத்தை தம் கைகளில் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பின்பு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை அதிகாலை வேளையில் ஆசியின் கிண்ணத்தை தம் கைகளில் எடுத்து உமது இரக்கத்தை அறிக்கையிட்டு அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். ஆண்டவருடைய அன்பின் திருப்பாதத்தில் இதோ முழுதாழ்படி நம்முடைய வேண்டுதல்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இதயத்தை ஊடுருவி நம்முடைய வாழ்வை ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவர் இதோ நம்மோடு இருக்கிறார். அவருடைய ஆடையின் விழிவை தொட்டாலே நான் நலமடைவேன் என்று நம்பிய பெண்ணுக்கு உடல் நலத்தை அளித்தவர் அவர். இதயத்தில் எதை எண்ணுகிறோமோ அதை உணர்ந்து புரிந்து அதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் இவர். இதோ நம்முடைய இதயத்தையும் தன்னுடைய இதயத்தால் நிரப்பி கழுவி தமது இதய அன்பினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். இயேசுவின் இதயம் ஒரு பொழுதும் நம்மை கை நெகிழ விடாது. இயேசுவின் இதயம் அவருடைய இதயத்தில் நம்மை தங்க வைப்பதற்குரிய அழைப்பை தரக்கூடியது. இதோ வாழ்வின் பாரங்களை இறக்கி வைப்போம். மனதின் கவலைகளை அவரிடத்தில் எடுத்துச் சொல்வோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் வெற்றியை தருகின்ற அளவிற்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக மன்றாடுவோம். மனதில் தேங்கி இருக்கக்கூடிய எல்லா பாரங்கள், நம்மை அழுத்துகின்ற எல்லா சுமைகள், வெளியில் சொல்ல முடியாத மனதின் வலிகள், இயேசுவின் இதயம் நிச்சயமாக கழுவி தூய்மைப்படுத்தி நன்மைத்தனங்களால் நிரப்பும். எனவே நம்ம ஒவ்வொருவருடைய வேண்டுதலை ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சொல்வோம். ஆறுதலை நிம்மதியும் தருகிறவர், என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று திணறுகிற பொழுது நலமான முடிவுகளை கற்றுத் தருகிறவர் அவர். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும், நாம் செய்கின்ற பணிகளை ஆசீர்வதிக்கவும், செய்கின்ற தொழிலிலே முன்னேற்றத்தை தரவும், இன்னும் எத்தகைய வேண்டுதலுக்காக ஆண்டவர் இதயத்தை நாடி வந்திருக்கிறோமோ எடுத்துச் சொல்வோம். இயேசுவின் இதயத்தில் நான் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு நம்ம ஒருவருக்காக கொண்டாடுவோம்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவேயும் திருமகன் தமது அன்பின் அச்சாரமாக எங்களை விட்டுச் சென்ற இறப்பு உயிர்ப்பு நினைவை நாங்கள் இப்போது கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்களுக்கு வழங்கியவற்று நிறைவான உத்தரவின் பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தூயவரான தந்தையும் திருமகனோடு எங்களை ஏற்றுக்கொள்ளுமை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். அவருடைய ஆவியை இந்த மீட்பு விருதில் கனிவு கூர்ந்து எங்களுக்கு தந்தருளும். எங்களை ஒருவர் மற்றவரிடமிருந்து அந்நியப்படுத்தும் அனைத்தும் இவர் அகற்றுவாராக. இவரை ஒரு திரு அவை மனிதர்களை ஒற்றுமை அடையாளமாகவும் அமைதியின் கருவியாகவும் செயலாற்றச் செய்வாராக. எங்களை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள் பீட்டர் மச்சாரோ, ஜோசப் சுசைநாதன், மாரிபுராஜ், சதீஷ், எல்லா ஆயர்கள், மக்கள் ஆகிய அனைவரையும் அன்புறவில் காத்திருப்பாராக. எங்களின் திருமகனை பந்தியில் இப்போது ஒன்று சேர்த்துள்ளீர். அதுபோலவே கடவுளின் தாயாக மாற்றுக்குரிய கனிமரியா, உமது புனித திருத்தூதர்கள், புனிதர்கள் அனைவரோடும் எங்கள் சகோதர சகோதரிகளோடும் எங்களை ஒன்றிணைத்தருளும். அவ்வாறே உமது நட்புறவில் இறந்து போன எல்லா மக்கள் இனத்தாரின் மொழியினரையும் உமது நிறைவான அமைதி நலன புதிய விண்ணகம், புதிய மண்ணகத்தில் முடிவில்லா ஒற்றுமையின் விருதில் பங்கு பெற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவில் ஒன்று சேர்த்தருளும். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை வழித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் சுமரித உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பழையனவற்றை களைந்து புதிய பார்வை, புதிய சிந்தனைகளை கற்றுக்கொள்வதற்குரிய அழைப்பு தருகிற ஆண்டவர். விருந்திலே தகுதியான வகையில் பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவருமே
பேறு பெற்றவர்கள். இந்நாண்டவரே நீர் அல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். செய்யப்படுகின்ற நிந்தையவமானுக்கு பரிகாரமாக எங்களை அளிக்கின்றோம். இன்று முதல் எங்களுடைய சொல் செயல்களையும் நாங்கள் படும் துன்பார்த்தங்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ துணை செய்தல்லும் எல்லாவற்றுக்கும் மேலாக உமை அன்பு செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் இருக்க தயமுறையும். ஆமென். யோபுலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றீரே செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்ந்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமைகள் ஆற்றல்கள் மறைந்து உன் மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு ஆண்டு வெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காதுறுதலில் மாற்றம் பெறுவனவாக. ஜூபிலி கொண்டாட்ட
விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திரு பைதிகளாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்னென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பத்தையால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் இன்னும் இருக்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகள் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நோயாளிகளுக்காக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோய் வருந்தும் முது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாவுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடைபடி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மா